அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைந்திருக்கிறோம். நமது நிகழ்ச்சியில் ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடைய கதைகளை பேசுவது வழக்கம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர் இலங்கையின் தமிழ் அறிஞர், தமிழ்மணி, அதே மாதிரி சாகித்ய ரத்னா சமீபத்தில் வென்ற எமது மூத்த ஆளுமை அல்லா சுமத்தங்கள் அவங்க தான் வந்திருக்காங்க. வணக்கம், சலாம். எப்படி குறிப்பாக சொல்லுவாங்க இந்த இன்டர்வியூவில் ஐயா அம்மான்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு உங்களை கூப்பிட்டு பழகினதால அதை மாற்றவே முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு உறவுக்குள்ளே அது வந்துடுச்சு. அதால் நான் ஐயாவின்னு கூப்பிட்டுக்கிறேன். அதான் நல்லது. அதே மாதிரி இந்த இலக்கியத்துறையாக இருக்கலாம், கலைத்துறையாக இருக்கலாம், இந்த துறைகள்ல எல்லாம் பல விஷயங்களை பலர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துருக்கோம். ஆனால் 1964 65 உங்களுடைய பத்திரிகைகள்ல எல்லாம் நிறைய கதைகள் இதெல்லாம் வந்திருக்கு. உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ சாகித்ய ரத்னா விருது வாங்கும்போது அந்த நேரம் உங்களோட உணர்வு எப்படி இருந்துச்சு? அது ஒன்றும் ஒரு 10 வருஷங்களுக்கு முதல்லன்னா அது ஒரு கிக்காக இருந்திருக்கும். இதெல்லாம் பாராட்டுகள், இந்த பரிசுகள் இதெல்லாமே சலிச்சு போனால், சலிச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு உணர்வை தூண்டவில்லை. ஏதோ நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மாத்திரம் கண்டிப்பாக இருந்தது. அதாவது இது அந்த ஆளுமைகளுக்கு குறிப்பாக சொல்லணும்னா அந்த துறையில் தன்னை வளர்த்துக்கிட்டு, அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே இதை எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படியும் சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய மனோநிலையை பொறுத்தது. இந்த விஷயம் என்னன்னு கேட்டால், காலம் போக போக எங்களுக்கு அந்த முதிர்ச்சிங்கிற ஒரு பக்குவத்தை கடவுள் படைச்சவன் கொடுத்துட்டாண்டா அதை இருந்து மீற கஷ்டம். இப்போ எனக்கு இது கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காட்டியும் ஒன்று தான். என்னையை விட இன்னும் சிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கலாம் இல்லையா? நான் தான் சிறந்தவன் சொல்லிக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, இது என்னுடைய தனிப்பட்ட உழைப்பினால் எனக்கு கிடைத்ததே அல்ல. முதலாவது, நான் இறை முதன்மை கொள்கையுள்ளவன், முதலாவது படைத்தவன். அதுக்கடுத்ததாக என்னுடைய பெற்றார், நான் வளர்ந்த அந்த குடும்பம். எனக்கு 21 ஆசிரியர்கள் கல்வி கற்பிச்சிருக்கிறாங்க. அந்த 21 பேர் அவங்கெல்லாம் இல்லாமல் நான் வரல. ஏன்னா அதில் ரொம்ப சிறப்பாக நயினாதீவு ஆர்ஆர் அப்பாத்துறை அவர்களை தான் நான் இலக்கிய ஆசான்னு நான் வரிச்சிருக்கிறேன். அவர் தான் என்னை வழிகாட்டினேன். இல்லைன்னா ஒரு ஓவியனாக வந்திருப்பேன். அவர் தான் எழுத்துத்துறையில் புகுத்தினார் என்னைய. அதெல்லாம் பாருங்கள், அந்த 21 ஆசிரியர்கள். அவர்களுக்கு பிறகு நாங்கள் எழுதின ஆக்கங்களை போட்டு தந்த பத்திரிகை ஆசிரியர்கள், அந்த பத்திரிகைகள், ஊடகங்கள், வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள், இதுங்கெல்லாம் இல்லாமல் நான் தனிச்சு நின்று இந்த நிச்சயமா பெறல. அதாவது ஒரு படைப்பாளனுக்கு ஊடகங்களும் சரி, அதாவது படித்து கொடுக்குற ஆசிரியர்களும் சரி துணை இருந்தால் நிச்சயமாக அந்த படைப்பு தகுதியான படைப்பாக வரும். அதில் எனக்கு உங்ககிட்ட இந்த தகவலை நான் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். அதாவது குறிப்பாக என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களுடைய அதாவது நேயர்கள் உங்களுடைய ஆக்கங்கள் மீது அதிக அன்பு வச்சுருக்கோங்க. நாங்கள் இது ஒரு இன்டர்வியூ, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு இன்டர்வியூவாக கொண்டு போகலாம். உங்ககிட்ட இருந்து நாங்கள் என்னத்தை படிச்சுக்கலாம், அடுத்த இளம் சமூகம் இதுலேருந்து என்னத்தை கற்றுக்கொள்ள போகுது அப்படின்ற ஒரு அனுபவ பகிர்வாகவே இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். அதில் எனக்கு இந்த வெள்ளை மரம் பற்றிய ஒரு ஆவணம், அதாவது 12 ஆவணங்களை கொண்டதாக இருந்து அதை பற்றின ஒரு சின்ன தகவலை நான் அறிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வெள்ளை மரம் அந்த சிறுகதை தொகுதியை பற்றியா அல்லது அந்த சிறுகதையை பற்றியா? அந்த சிறுகதையும் அந்த தொகுதியும். ஏன்னா அதில் இருந்த அந்த வரலாற்று நினைவுகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இல்லை, வெள்ளை மரம்ங்கிறது மாத்தலையில் சுடுகந்தை, ரத்தோட ரோட்டில் சுடுகந்தைன்னு ஒரு தோட்டம். அது சுதுகங்கை அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் அந்த பதிவு 1800 வெள்ளைக்காரன் படித்ததே சுடுகந்தை தோட்டம்ங்கிற பேரில் தான். அப்போ அங்கே அந்த சுடுகந்த தோட்டத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போல் உள்ளுக்கு போனோன்னா ஒரு மரம் இருக்குது, ஆற்றோரமாக. அது ஒரு சாம்பல் கலர், அந்த பட்டாக்கத்தியல் மாதிரி எழும்பின வேர்கள், அப்படி
இவ்வளோ வருஷத்துக்கு கூட இருக்கும் அந்த சில நேரங்களில் அந்த வேர்கள். சாம்பல் நிறம், வளர்ச்சி 100 அடிக்கு 150 அடி உயரம் இருக்கும். ஒரு 4-5 பேர் வேணும் அதை கட்டி பிடிக்கிறது. அதை எப்படியோ அந்த தோட்டத்து ஜனங்களோ அல்லது அதுக்கு முந்தி இருந்தவங்களோ தெரியல, அது எத்தனை வருஷ காலம் அங்கே நிற்கிதோ தெரியாது. 100-500 ஆண்டுகளாகவும் இருக்கலாம். அதே ஒரு கல் வச்சு அதை கும்பிடுறது, வணங்குறது, வெள்ளை மரங்கிற பேர் அதுக்கு வச்சு சுட்டி வெள்ளை மரத்து சாமி, அது ரொம்ப பிரசித்தமானது தோட்டத்தில். வெளியிலேருந்து வந்தவங்க வர்றவங்க கூட உள்ளுக்கு வந்தோன்னு நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று இந்துக்களாக இருந்தால் கும்பிட்டுட்டு தான் வருவாங்க. அது எங்களுடைய சின்ன காலத்தில் மனசில் பதிஞ்ச ஒரு, நான் சைவனாகத்தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. இடையில 20 வயசுக்கு மேலே தான் நான் முஸ்லீம் ஆகினது. அப்போ நான் அதெல்லாம் பின்பற்றினது. ரொம்ப பக்தி பூர்வமாக நாங்கள் அதில் காவு கொடுப்போம். அங்கே கோழி வெட்டி இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் ஆடு அது இதெல்லாம் வெட்ட மாதிரி இல்லை. ஒரு சின்ன அளவில் ஒரு கிராமத்து தெய்வம் மாதிரி இருந்த ஒரு மரம். இந்த மரத்தை பற்றி எழுதணுங்கிற ஆசை எனக்கு நான் அந்த எழுதுகிற காலத்தில் எனக்கு ஏற்பட்டது. இப்போ அதை எழுதி 60 சொச்சத்தில் தான் அந்த கதை வெளிவந்தது. 60லேயோ அல்லது 70லேயோ, இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ ஞாபகம் ரொம்ப இதாக போச்சு. அப்போ அந்த கதையை அப்போ அகஸ்தியர் இறந்து போயிட்டார். எழுத்தாளர் அப்போ லண்டன்லேயோ அமெரிக்காவில் இருந்தார். அவர் அங்கேருந்து வீரகேசரில் அந்த கதையை வாசிச்சுட்டு அன்னலட்சுமி ராஜேந்திரக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார், அருமையான கதை, என்னுடைய வாழ்த்துக்களை அசுமத்துக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. அது எனக்கு அது உள்ளத்துக்குள்ளே எல்லாரும் பல பேர் அதை பாராட்ட தொடங்கிட்டாங்க. இப்படி ஒரு கதை வரலைன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த காலச்சுவடு ஆசிரியர் ராமசாமி அவங்க புளிய மரத்தின் கதைன்னு ஒரு நாவல் எழுதினாங்க. அதை வாசித்த பிறகு தான் எனக்கு ஏன் நாங்கள் இல்லை, நான் இந்த வெள்ளை மரத்தை எழுதக்கூடாது, ஒரு சிறுகதையாகவா ஆகுது அப்படிங்கிற ஒரு யோசனை தான் நான் எழுதினேன். கடைசியில் அந்த புத்தகத்துக்கு அந்த பெயரையே வைக்க விரும்பி அதை வச்சேன். அது ஒரு ஹைலைட்டாக மாறிட்டுது. அது ஒரு அடையாளமாயிரு. அது இந்த புராண கதைகள் எப்படி வந்துச்சோ அதை போல எழுதப்பட்ட ஒரு கதை தான். ஆனால் அது உண்மையிலே நடந்தது. அதுக்கு சக்தி இருக்கிறது இல்லாததெல்லாம் வேற கதை. அது அங்கே இன்னும் வணங்கப்படுது. கவிதையோ கவித்துவமோ அதன் நீளத்தில் ஒரு போதும் தங்கி இருப்பதில்லை. பாடுபொருள் எவ்விடத்தில் முழுமை பெறுகிறதோ அவ்விடத்திலேயே கவிதையும் முழுமை அடைந்து விடுகிறது. ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களோட புத்தகங்கள். ஆமாம், அதாவது இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் எழுதுறது இருக்கலாம், நீங்கள் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் இதில் தன்னை வளப்படுத்திக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு கவிதை நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்றிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய கவிதைகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் எழுத்துத்துறையாக இருக்கலாம், இன்றைக்கு இருக்கிற அதாவது மொழிபெயர்ப்பு நூல்களாக இருக்கலாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட 18-19 நூல்களுக்கிட்ட நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இந்த அனுபவம் எல்லாம் இன்றைக்கு ஓகே நிறைய பேர் மத்தியில் ஒரு உங்களோட அடையாளமாக மாற்றிருக்கு. இதே மாதிரி இன்னும் தொடரணும் அப்படின்ற சில பேர் முயற்சி செய்வாங்க. சிலர் இல்லை இது வரைக்கும் போதும், சமூகத்துக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்ற சில எல்லாம் இருக்கும். உங்களோட என்ன சிந்தனை எதை நோக்கி இருக்கு? இல்லை, இதில் 2 வகை இருக்குது. இப்போ பாருங்கள், ஜெயகாந்தன், அதுக்கு பிறகு லாசரா, நகுலன், இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நிப்பாட்டிட்டாங்க. அவங்க எழுதியிருந்தாங்கன்னா அசிங்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு விளங்கிடுது என்னுடைய திறமை. இப்போ கை நடக்கம் இருக்குது, சிந்தனையில் இதுகள் இருக்குது, இடையில விட்டுருவாங்க. முன்னுக்கு ராமன் எழுதிப்பாங்க, பின்னுக்கு ராவணன் எழுதுவாங்க. அதே ஆள் இப்படி அந்த ஞாபக கோளாறுகள் இருக்குது. அப்போ எழுதாமல் இருக்கிறதுனாலன்னு விட்டதுனால அவங்க சம்பாதிச்ச பேரை தக்க வச்சு கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கு நான் பலரை பார்க்குறேன், அவருக்கு முடியாது, இருந்தாலும் எழுதணும். ஏன் எழுதுறாருன்னு தெரியாது. எழுதுறதுல ஒன்றும் இல்லை. இப்போ அநேகமாக 199 விழுக்காடு நம்ம நாட்டை மட்டும் நம்ம பேசுவோம், மற்ற நாடும் இதே போல தான் இருக்குது. சொந்தமாக ஒன்றுமே எழுதுறது. அவங்க எழுதுறதெல்லாம் முஸ்லீமாக இருந்தால் அவர் அநேகமாக ஹதீஸ்களை தான் திருப்பி எழுதிக்கிட்டு இருப்பார். சொன்னதை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது. கூறியன கூறல் ஒரு இழுக்கு இலக்கியத்துக்கு.
ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இனியவை நாற்பது, இன்னாதவை நாற்பது, திருக்குறள், இதுகளில் சொன்னதை தான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தேன். ஒரு 2 வாரத்துக்கு முதல்ல நம்ம நாட்டு கவிஞர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் ஏன் அதை எழுதினாருன்னு தெரியல. இப்போ அந்த ஹைக்கூன்னு ஒரு லோகூவை வச்சுக்கிட்டு எல்லாம் தடுமாறுறாங்க. வெண்பாவை யாரும் வேற ஒரு மொழியில் எழுத முடியுமா? அதுக்கு எப்படி சாத்தியப்படும்? இல்லை, அதை போல அது ஹைக்கூ, அவன்ல அந்த இலக்கண ஆசைகள் எல்லாம் வேற. ஜப்பானில் அதை எடுத்து நான் ஹைக்கூ எழுதுறேன்னு எழுதி இந்த பைத்தியத்தில் ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆமை ஒரு படத்தை கடற்கரையில் வரைந்தது, அலை அதை அடித்து கொண்டு போனது எழுதி வச்சிருக்காரு. நான் மதிக்கிற ஒரு கவிஞன். அந்த மதிப்பு அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இது மகாகவியினுடைய ஒரு கவிதை. சிறுநண்டு என்ன கரை மீது படம் ஒன்று கீறும், அருமையான அந்த வரிகளை கொண்டது இல்லையா? இதையே இவர் சொல்றாரு. இது களவு தானே. சிறுநண்டை ஆமையா மாற்றி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஹதீஸில் உள்ளதை ஓரளவுக்கு சமய பரப்புகைன்னு எடுத்துக்கொள்ளலாம், தேவையான இடத்துல சொல்லணும். ஆனால் அதையே இவர் கவிதையில் எழுதி கொண்டிருக்கிறது தவறு. சொல்ல வேண்டிய இடத்துல எழுதலாம். அதை போல இந்த எல்லாமே முந்தி திருக்குறள்ல அங்கே சொன்ன இங்கே சொன்ன எல்லாமே திருப்பி திருப்பி சொல்றது வந்து களவு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதே விஷயத்துல நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, வசனத்தை கவி என்று கணித்தால் நாடு. அது இன்னொரு அதுக்கு நான் ரொம்ப பாடுபடுறேன். சரி, இது என்னன்னு கேட்டா, இதுவும் தமிழ்நாட்டில் நடந்த குளறுபடி தான். பிச்சமூர்த்தி அவர் இங்கிலீஷிலேயே படித்து இங்கிலீஷிலே சிறந்த ஒரு கல்விமானா இருந்தவர் நானா பிச்சமூர்த்தி. அவருக்கு இந்த தமிழுக்கு இந்த கவிதையை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை வருது. பிற்காலத்தில் தான் அவர் பாரதியார் கவிதையெல்லாம் படித்தார்னு கூட இருக்கு. இருந்தாலும் அவர் எழுதின கவிதைகள் அந்த அளவு தமிழுக்குன்னு ஒரு கவிதைக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அளவான சொற்கள் இருந்தால் அது கவிதை நடை, அளவில்லாத சொற்கள் இருந்தால் அது உரை நடை. அப்போ அந்த அழகான அந்த ஒரே அளவான சொற்களை வச்சு தான் அவர் அந்த நாராயண கடை அந்த கொஞ்சம் மறதியா இருக்கு, மன்னிச்சு கொள்வாங்க, அந்த கதையை அவர்களெல்லாம் எழுதுனது. அதே காலகட்டத்தில் மொழிபெயர்ப்பும் வந்தது. மொழிபெயர்ப்பு கவிதைங்கிறது தவறான சொல். கவிதையின் மொழிபெயர்ப்புன்னு தான் சொல்ல வேண்டும். இது கவிதை இல்லையே, வெறும் வசனம். வெறும் வசனத்தில் எழுதுவது. அது மொழிபெயர்ப்புன்னு போட மாட்டாங்க. சில பத்திரிகைகள் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது, மொழிபெயர்ப்புன்னு அவங்க போடுறது. ஒரு ஃபேமஸ் கவிஞர் எழுதிட்டாரு, புதுமை பித்தனெல்லாம் எழுதிட்டார், எத்தனை சிறுகதையில் மொழிபெயர்ப்புன்னு போடலை. அது கடைசியில் புதுமை பித்தன் கலவரத்தில் எழுதின கதையில் கூட வந்து முடிஞ்சது. அப்படி போடுறதால அது வசனம். இப்போ இவர் புதுக்கவிதைங்கிற பேரில் பிச்சமூர்த்தி அழகான தமிழ்நாடு எழுதுகிறாரு. அதே நேரத்தில் கவிதையினுடைய மொழிபெயர்ப்பு வந்து வசனத்தில் இருக்கு. இது ரெண்டும் இந்த கவிதை தெரியாத மக்களுக்கு தெரியல. கவிதை தெரிஞ்ச மேத்தா போன்றவங்களுக்கு தெரியும், கவிதை தெரியாதவங்களுக்கு தெரியாது. அவங்க இதுதான், இந்த வசனம் தான் கவிதை அப்படின்னு தீர்மானித்து வெறும் வசனத்தை இறங்கிட்டாங்க. இல்லைங்க, அதுதான் நடந்து கொண்டு இருக்கு. வசனத்தை எப்படி கவிதைன்னு சொல்றது? நல்ல கருத்து இருக்கு. அண்மையில் கிழக்கு மாகாணத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவர் ரொம்ப காலமாக எழுதுகிறார். ஆனால் அருமையான கருத்து அவர்கிட்ட இருக்கு. அந்த கருத்து அவருக்கு சொல்ல தெரியல. தமிழில் அவ்வளவு பிழை அவர் விடுறது. அவர் நான் கேட்குற நேரத்தில் சில இடங்களில் சொல்கிறாரு, அது இங்கே உள்ள நடை, பேச்சு நடை, வட்டார வழக்கு. வட்டார வழக்குங்கிற கதையெல்லாம் இங்கே கூடாது. தனித்தமிழ், பொது தமிழில் எழுத்தணும்னா நல்ல தமிழ் தான் அங்கே இருக்க வேண்டும். மிக வேண்டிய எழுத்துக்கள், மிக கூடாத எழுத்துக்கள், லகர இளகர நகர பேதங்கள், ஒருமை பன்மை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா தமிழ் இல்லை. அதேபோல பிள்ளைகளை விட்டு எழுதுற நேரத்தில், அதுவும் வசனத்தில் எழுதுற நேரத்தில் அது கவிதையும் அல்ல, தமிழும் அல்ல. நான் சொல்றேன், அதை கவனிங்க. ஏன் கவனிக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் ஒன்றும் பெரிய படிக்கலப்பா, 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன். நான் இன்றைக்கு எத்தனையோ பேர்களுக்கு குறைன்னு இல்லை, திருத்த பார்க்குறேன். அவங்களாம் பேரறிஞர்கள்னு பேர் வாங்கினவங்க, டாக்டரேட் வாங்கினவங்க, பேராசிரியர்களாக இருக்கிறவங்க, தமிழ் பிள்ளையாக எழுதுகிறாங்க. எனக்கு மன வருத்தமாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது. நீ எல்லாம் இப்படி செஞ்சால் மற்றவன் எப்படி, நீ எப்படி அவன் சிங்களத்தில் போர்டவர் பிள்ளையாக எழுதியிருக்கிறாரு?
அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ முதல்ல ஒழுங்கா எழுதாம நீ யோசிச்சு பாருங்க. மொழின்னு ஒண்ணு வந்தா அந்த மொழிக்குரிய அந்த நிலையை கொடுக்காட்டி போனா அது மொழி அல்ல. இன்றைக்கும் பல தவறான சொற்களை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பெரிய கூத்தெல்லாம் வாடிக்கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ சொற்கள் உதாரணங்கள் நிறைய இருக்கு. குறிப்பா வந்து இந்த ஊடகங்கள்ல பயன்படுத்துற இல்ல, ஊடகங்கள் வந்து அது வந்து இலக்கிய ஊடகம் அல்ல, தமிழ் ஊடகமும் அல்ல, அது செய்தி ஊடகம். அவங்களுக்கு சில அந்த பத்திரிகையில சில இடப்பிரச்சனை அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. அவங்க ஒன்றும் வச்சிருக்கிறாங்க, அதை நாங்கள் ஒதுக்கிட்டோம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதையே நல்ல கல்விமான்களும் அதையே ஏற்றுக்கொண்டோம்னு சொல்றாங்க. இவங்களை என்ன பண்றேன்னு நீங்களே சொல்லுங்க. அது பிழ. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, எழுத்தாளர்கள் அப்படின்னு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த பிழைகளும் இருக்கு. அதே நேரத்துல எழுத்தாளர்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறதுல இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர், ஒரு நிகழ்வுல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எழுத்தாளன் பேச ஆரம்பிக்கும் போது மக்கள் கலைந்து விடுகிறார்கள் அப்படி. அதாவது சிறப்பு விருந்தினர் அந்த நூலை பற்றின எல்லாம் செஞ்சுட்டு எழுத்தாளன் எழுதுறதுக்குன்னு உள்ளவன் எழுத்தாளனை பேச விட்டு அவனை வாயை அடைக்கவும் முடியாது, அவன் விட தவறுகளை திருத்தவும் முடியாது. அதெல்லாம் யோசிக்க வேணும். ஒரு அளவுக்கு மீறி ஒருத்தர், நாங்கள் இப்போ உங்களை நான் வாழ்க்கையில் முதல் ஒரு இடத்துல காங்குறேன், நல்ல கவிதை பாடுறீங்க மேடையில், உங்களை 100க்கு 100 நான் நம்பி நண்பனாக எடுத்து, ஆனால் நீங்கள் மேடையில் தான் பாடுனீங்க, எழுதுகிற நேரத்தில் நீங்கள் விடுற பிள்ளை எனக்கு தெரிய வருது. அல்லது நீங்கள் ஒரு நல்ல குணமுள்ள நல்ல மனிதாபிமானம் உள்ள மனுஷனே இல்லைன்னு தெரிய வருது. ஆனால் நான் பழகிட்டேன், கண்பன் தெரியாமல் பழகிட்டேன், ஆழம் அறியாமல் காலை விட்டுட்டேன். இப்போ உங்களை நான் பகைக்கிறதா அல்லது தொடர்ந்து உங்களை சிநேகத்தோடு போடுறதா? ரெண்டுக்கு நடுவில் மாட்டிட்டு இந்த தவறுகள் நாங்கள் தான் செய்து கொள்கிறோம். பிறகு சொல்கிறப்போ ஒரு நண்பனை பழகிட்டு, அடையே நான் அவனை நல்ல மனுஷன் நினைச்சேன், அவன் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டான்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னு நான் செய்ததே தவறு, அதை ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க பெரியவங்க. பார்த்து பழகுங்க, ஆழமதியாமல் காலை விடாதேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆக்கத்தை தேர்ந்தெடுப்பது, திருத்துவது, கட்டம் கட்டி பிரசுரம் செய்வது எல்லாமே உதவி ஆசிரியர் தான். ஆனால் அவருக்கு யாருமே நன்றி சொல்ல. இல்லை, இது என்னன்னு கேட்டால், நான் அதை எழுதுனதை எல்லாம் தவறாக விளங்கி கொண்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு பத்திரிகையில் தலைமை ஆசிரியர், பிரதம ஆசிரியர், அவருக்கு இங்கே என்ன நடக்குது, யார் விஷயங்கள் வருதுன்னு கூட தெரியாது. இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதும் பார்க்கறதும் வைக்கிறதும் இந்த உதவி ஆசிரியர்கள் தான். இவங்க வந்தவுடன் இவர் என்ன செய்கிறது, இந்த பத்திரிகையில் பூவாளத்தில் என்னுடைய கவிதையை போட்டு விட்டார் பிரதம ஆசிரியர் அசுமத்துக்கு நன்றின்னு சொன்னால், நீங்கள் தான் அதை போட்டிருப்பீங்க. எனக்கும் அதுக்குன்னு தொடர்பே இருக்காது. இதை தெரிஞ்சு கொள்ள, இதை பப்ளிக்காக உடைச்சி எழுதாமல் நான் அப்படி எழுதினேன். அது சில பேருக்கு இது என்ன ஒரு அர்த்தம் இல்லாத இது, அதான் இந்த சரியான சிந்தனையை ஓட்டி பார்க்காட்டி போனால் எதுவுமே சரியாக விளங்கி கொள்ள முடியாது. அதுக்காக தான் நான் எழுதினேன். நீ ஏன் தலைமையப்பா பிரதம ஆசிரியருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? செய்கிறது பூரா அங்கே உள்ள உதவி ஆசிரியர்கள், அவங்களுக்கு இல்லையா இது பண்ண வேணும். இப்போ நீங்கள் ரிஸ்வான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேட்டியை எடுக்கிறீங்க, திடீர்னு அது பெரிய வேலை போட்டோம் அவருக்கு நன்றி அப்படின்னா, இங்கே லேக்கர்ஸில் பேப்பரில் ஒரு விஷயம் வந்தால் உடனே லேக்கர்ஸ் ஆரம்பித்தவருக்கு நன்றியை சொல்கிறது, அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அது என்ன உண்மைதான். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கு வந்து இருக்கிற எழுத்து பிழைகள், நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி சொற்கள், எந்த வார்த்தையை எதோடு இணைக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க சில வார்த்தைகள். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திருத்தினா சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க, சிலர் வந்து இல்லை அது அவருடைய காலம் அப்படி, இன்றைக்கு இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் புரியும் அப்படின்ற ஒரு கொள்கை. எல்லாம் இந்த கொள்கைகளால் தான் இந்த தமிழ் இப்படி போய்கொண்டு இருக்கு. நீங்கள் நான் ஒரு மத விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லிங்கன்னா யாரும் யோசிக்காதீங்க, ஒரு உண்மையை சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய்கொண்டு அது அமுங்கி போயிடுச்சு. முகமது நபி ஏன் அரபுலேயே கடவுள்னு சொல்ல, கடவுள் ஏன் அரபு மொழியை செய்தார்? மிக மூத்த மொழி தமிழ் தானே, முதல் மொழின்னு சொல்லப்படுற அளவுக்கு பழைய மொழி, ஏன் தமிழில் சொல்லலை? என்னன்னு கேட்டால், அவ்வளவு தெளிவான விளக்கங்களும் உச்சரிப்புகளும் உள்ள ஒரு மொழி இன்றைக்கு உலகத்திலேயே அரபு மொழி தான். இவ்வளவு பிழைகளை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிற தமிழில் அவன் விரும்புவானா?
படைச்சவனாக இருக்கட்டும். எனக்கு 10 பிள்ளைகள் இருக்காங்க, ஒருத்தன் ஆக மோசமான அவன் தான் மூத்தவன், அவனுக்கு தான் சொத்து கொடுக்கணும், ஆனால் நான் கொடுக்கல. அதான் அவன் இந்த சொத்தை நாசமாக்கி மற்ற 9 பேரையும் இல்லாமல் அடிச்சிருவான். அப்போ காக்க வேண்டியது அவனுடைய இது. இதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இஸ்லாம் தான் மிக மேலானது, அரபு தான் ஆக மேலானதுங்கிற அந்த கருத்தெல்லாம் யாரும் பேசாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதை போல பிழையான தமிழ் ஏற்படுறதுக்கு காரணமே நாங்கள் தான். இப்போ உதாரணமாக ஒரு சொல்ல எடுப்போம். மிச்சம் வேணாம், ரொம்ப கரண்டிச்சு அலரி மாளிகை, பிரதமருடைய இல்லத்தை சொல்கிறோம். அலரி மாளிகை, அலரி மாளிகைன்னா தாமரை மாளிகை. அலரின்னா தாமரை பூ. எல்லா பூக்களும் தானே அலருது, அதாவது மலருது. அப்போ தாமரைக்கு மாத்திரம் அது மாத்திரம் என்னத்துக்கு மலருது அலருதுன்னு சொல்கிறதுன்னு ஒரு பிரச்சனையும் வரலாம். அது எல்லா பூக்களும் ஒரு முறை தான் மலரும், அப்புறம் ஆடிடும். இது காலையில் அலர்ந்து மாலையில் குவிஞ்சி மறுநாள் காலையில் அப்படி பல முறை மலருது. அதனால அதுக்கு ஒரு சிறப்பிடம் கொடுக்கப்பட்டது, அலரி. அரளிங்கிறது வேறு, அது மரத்தில் பூக்குறது அரளி, தண்ணியில் பூக்குறது தான் அலரி. இன்னைக்கு அங்கே கொள்ளுப்பட்டியில் அவரோட மாளிகையை சுற்றி தாமரைப்பூ இருக்கா, தண்ணி இருக்குதா, தாமரைப்பூ இருக்குதா? கடல் தான் இருக்கு. சிங்களத்தில் பாருங்க, அவன் நம்முடைய அந்த அரளிங்கிற தமிழ் சொல்லை எடுத்து என்ன அழகா சிங்கள சொல்லாக்கி அரளி எங்க மந்திரைய அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நாங்கள் இன்னும் தாமரை மாளிகைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம்? அதெல்லாம் கிட்டத்தில் அந்த கேள்வியை நான் எழுப்பினதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே அது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா, அது அப்படியே தான் விடணுமா? இதென்ன மனுஷன்ல பேரா? பெரிய உலகத்திலே பெரிய பணக்காரனுக்கு பிச்சைக்காரன்னு பேர் வச்சுட்டாங்க, அதை மாற்ற இல்லாது. அது சரி, அவர் விரும்பினா மாற்றலாம், இதையே மாற்றக்கூடாது. நாளைக்கு பின்ன இன்னொரு காலத்தில் இந்த பெரும்பான்மை உள்ள ஒருத்தர் ரொம்ப அதீதமான தமிழை கரைச்சி குடிச்சேன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி படிச்சுட்டு வந்து அலரி மாளிகைன்னா தாமரை மாளிகை, நீங்கள் ஏன் அரளி மாளிகைன்னு பேர் வைக்காமல் அலரி மாளிகைன்னு வச்சீங்க? நாங்கள் உங்களோட சொல்ல எடுத்து நாங்கள் வச்சிருந்ததுன்னு அழகான சொல்லா, அதில் கேட்டால் என்ன சொல்லுவா? இப்படி நிறைய இருக்கு சொற்கள், இங்கே தமிழில் நிறைய இருக்கு, 1-2 இல்லை. இப்போ ஒரு கவிஞர் எழுதுறார், வந்துட்டு போயிட்டு இருந்துட்டுன்னு எழுதுறாரு. வேற யாரும் அப்படி எழுதுறது இல்லை. வந்துட்டுன்னு சொன்னா அந்த அர்த்தம் வந்ததுங்கிறது அல்ல, வந்து விட்டது. இருந்துட்டு அப்படின்னா இருந்து விட்டது, இருந்ததுங்கிறது அல்ல. என்றா வந்து விட்டதுங்கிற அந்த சொல்லினுடைய கொச்சை, அதாவது கொசுறு, சின்னதாக்கம், சுருக்கம்னு சொல்லலாம், அல்லது திரிவு. அதான் வந்துட்டுது சொல்லுவாங்க, வந்துடுச்சும்பாங்க, வந்துட்டுதும்பாங்க, வந்துட்டும்பாங்க. அந்த வந்துட்டுங்கிறது தான் வந்துட்டு. அப்போ இதை நாங்கள் இது நல்ல தமிழ்னு அவர் சொல்லுவார். இது இந்த நம்ம நீங்கள் ஆரம்பத்திலே பேசின மாதிரி இந்த ஊர் வழக்கு, அந்த பேச்சு வழக்கு, அது இருக்கட்டும், அது இல்லாமல் செய்ய முடியாது. ஊர் வழக்கு இருக்கட்டும். ஊர் வழக்கில் நீங்கள் ஊர் வழக்கில் எழுதுனாலும் ஊர் வழக்கில் எழுதுங்க, அதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் பொது தமிழ்னு வர நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு சொல் இருக்கு. பொருள் தொல்காப்பியத்தில் சொல்லப்படுது என்னன்னு கேட்டால், பொருளற்ற வார்த்தை சொல்லொன்று தமிழில் கிடையாது. அப்போ நாங்கள் உண்டாக்குற சொல்லுகளையும் பொருள் உள்ளதாக தான் செய்ய வேணும். இப்போ உதாரணமாக பேருந்து சொல்கிறோம், பேருந்தி அதான் சரியான சொல். பேருந்துனால் ஒரையும் பேருந்து, எத்தனை கண்டெய்னர், எத்தனை பேருந்து இருக்கு, அது மாத்திரம் எப்படி? அதுக்கு சொல்ல வேணும் பயண வண்டி, பயண ஊர்தி, பயணியர் ஊர்தி, அல்லது செலவு ஊர்தி. இப்போ செலவு ஊர்தின்னு சொன்னால் அது புதுசாக எல்லாருக்கும் தெரியும். செலவு பண்ணுறது சளி குடிக்க போகிறதுனால அது செலவு ஊர்தின்னு வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க, அது ஒரு கருத்து. லக்ஸரி பஸ். அப்போ இதுகளை வைக்கிற நாங்கள் செய்ய முடியாது, செய்ய இயலாது. பெரிய டாம்பிங்க கப்பல் ஓட்டணும், அதை ஓட்டணும், இது ஓட்டணும், ராவணன் ஓட்டலாம், ஆகாயமானம், அதுவும் நமக்கு பெருமையாகும். இவனுக்கு பேர் வைக்க கூட தெரியுது, செய்யவும் தெரிய முடியாது, பேர் வைக்கவும் தெரியாது. சரி, நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு நேரத்துக்கு வரும்போது இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ இவ்வளோ விளக்கங்களை தெளிவுகளை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மேலே விமர்சனம் வைப்பாங்கல்ல? ஆமாம், என் மேலே கோவில் பலர் என் மேலே பெரிய எரிச்சல் இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க, என்ன கேட்குறது? நீ கேட்டா கேளப்பா, கேட்காட்டி போ, எனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், உன் பேரை நீ காப்பாற்றி கொள்றாருன்னா நல்ல தமிழில் எழுது. அண்மையில்
கிழக்கு மாகாணத்தில் நிறைய நல்லா எழுதக்கூடியவர் தான். நம்ம நல்ல சொன்ன விஷயம் தான். அவருக்கு தான் எங்கே போனாலும் அந்த கவிதை அவர் மேடையில் பாடினாலும் அவரை பீட் பண்ண முடியாது யாரும். ஆனால் எழுத தொடங்கினாலும் ஆக கடைசிக்கு போயிருக்கிறாரு. இது எவ்வளவு மனவசமான ஒரு விஷயம். சொன்னால் திருந்தாங்க இல்லை. என்னப்பா ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் தமிழை படிக்கிறதை விட 60 வருஷத்துக்கு இதே எழுதி கெட்ட பேர் வாங்கி இல்லாமல் போகிறது பெருசா? அது தேவையா? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தான். அதாவது முகநூல்கள் இன்றைக்கு தங்களை இல்லை, விளம்பரப்படுத்த முகநூல் அது அது நல்ல பேர், அருமையான பேர். அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியுங்கிறது. அதில் எழுதுறவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வேற எங்கே அவரை கூட்ட போய் தேடிட்டு இருக்க வேணாம். அந்த அவரை அதை எழுத வச்சே அவரை கணிக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அப்படி நல்லா ஒரு விளக்கமான ஒரு இது அது. நிச்சயமா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குறுகிய நேரத்தில் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அதாவது ஒரு திறந்த புத்தகத்துக்கிட்ட நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இலகுவான முறையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் உங்ககிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் எங்களுக்கு இவ்வளோ தகவல் கொடுத்துருக்கீங்க. கட்டாயம் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னும் பல தகவல்கள் எடுக்கணும் அப்படின்ற சாகித்ய ரத்னா விருது கிடைச்சதுக்கு டான் குடும்பம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை சொல்கிறோம். நன்றிகள். நன்றி. நீங்கள் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி அங்கிள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்தார் சாகித்ய ரத்னா அல்லா சுமுத்தாங்கில் அவர்கள், தமிழறிஞர், தமிழ்மணி என்று பல சிறப்பு பெயர்கள் அவருக்கு உண்டு. இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் ஒரு விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.